இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் ஆகிய 3 நாடுகளுக்கு இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். மொத்தமாக முடிவுக்கு வரணும்னா ஒப்பந்தத்தினூடாக இருதரப்பும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்குண்டான ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த நிலையில தான் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு 12 நாள் யுத்தத்தை மீண்டும் நடத்தி முடித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திக்கிறார். இந்த சந்திப்புல பல முக்கியமான விவகாரங்களை அமெரிக்க அதிபரோடு இஸ்ரேலிய பிரதமர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும், அதே போன்று லெபனானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை மீண்டும் இஸ்ரேலுக்குள்ள ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டளையையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பாக இந்த சந்திப்பில் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அதே நேரம் ஹெஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை களைய வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது. ஆனால் எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்று ஹெஸ்புல்லாக்கள் சொல்லக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபரின் பேச்சை இஸ்ரேல் கேட்குமா என்கிற கேள்விகளும் இந்த இடத்தில் இல்லாமல் இல்லை. அதை தொடர்ந்து ஈரானுடனான அமெரிக்காவினுடைய ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும், அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்பான பலகட்ட பேச்சுக்களும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த சந்திப்பு மூடிய அறைக்குள் தான் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. பப்ளிக்ல நடக்கல. அவங்க சந்திச்சதுக்கு பிறகு வெளியில வந்து எதை சொல்லணும்னு முடிவெடுத்து வந்து சொல்றாங்களோ அது மட்டும்தான் உலகத்துக்கு தெரியுமே தவிர உள்ளுக்குள்ள அவங்க என்ன பேசுறாங்கிற முழுமையான தகவல் வெளியில் வராது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சந்திப்பு தொடர்பான மேலதிக செய்திகள் வருகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இந்த சந்திப்புல மிக முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது 40 நாட்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்திருந்தது. அதற்கு பிறகு அமெரிக்கா மட்டும் தனித்து ஈரானோடு 12 நாட்கள் சண்டையிட்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்துக்குள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல தடவைகளில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கண்டித்திருக்கிறார், திட்டி இருக்கிறார், வசைபாடி இருக்கிறார், பைத்தியக்கார பயலே என்று சொல்லி ஏசி இருக்கிறார். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு முதல் தடவையாக மீண்டும் சந்திக்கிறார்கள். இது 8வது தடவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திக்கிறார். ஆனால் இந்த யுத்தத்திற்கு பிறகு முதல் தடவையாக சந்திக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்த செய்திகள் வெளிவருகிற நேரத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளை பொறுத்தவரையில் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் போனால் ஈரானில் இருக்கக்கூடிய பீகாக்ஸ் மலை உள்ளிட்ட பொதுமக்கள் வாழ்விடங்களையும் நாங்கள் தாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இது வெளிப்படையான ஒரு இன அழிப்பு. அது மட்டுமல்லாம யுத்த விதிமுறை மீறல் எல்லா வகையிலும் சர்வதேச குற்றமாக பார்க்கப்படுகிற ஒன்று. ஆனால் அதை அசால்ட்டா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எங்களை கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா என்கிற விதமாகத்தான் பொதுமக்கள் வாழுகிற இடங்களையே நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆல்ரெடி தாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாகவே மீண்டும் மீண்டும் அதை அவர் சொல்றது மட்டுமல்லாம பீகாக்ஸ் மலைங்கிறது அது ஒரு மேட்ரே கிடையாது. ரொம்ப சுமூகமா ஈரானோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகும். அதனால நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இன்கேஸ் அது சக்சஸ் ஆகலைன்னா தான் பீகாக்ஸ் மலை மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே ஈரானுக்குள்ள அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் சொன்னது என்னன்னு கேட்டால், ஈரானுக்குள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது, புளுட்டோனியம் இருக்கிறது, ஈரான் அணு ஆயுதத்தை செய்ய போகுது, அதை தடுக்கிறதுக்காகத்தான் நட்டான்ஸ்ல அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்காகத்தான் இஸ்பஹான்ல அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க, அணு உலைகள் இருக்கிற இடங்கள் மேல எல்லாம் இதனால தான் தாக்குதல் நடத்தினோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்போ வந்துகிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. பீகாக்ஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா, அந்த மலையில் என்ன அது என்ன மேட்ரு, அதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்கிறாரு. ஆனால் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ளலைன்னா பீகாக்ஸ் மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. எனவே பீகாக்ஸ் மலைக்கு கீழாக உண்மையில் செறிவூட்டப்பட்ட யுரேனியமோ அல்லது அமெரிக்கா சொல்வதை போன்ற ஏதாவது இருந்தால் இவ்வளவுக்கும் அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இருந்திருந்தாலும்
ஏன் அவர்கள் அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்க என்கிற கேள்வியும் மறுபக்கம் இல்லாமல் இல்லை. இந்த ரெண்டு கேள்விக்கும் அமெரிக்கா தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. அது என்ன பதிலடி என்று சொன்னால், முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்கள் ஒரு 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஈரானுடைய சொத்துக்கள் அமெரிக்கா பல நாடுகளில் முடக்கி வச்சிருக்காங்க. அது துபாயில இருக்குது, கத்தார்ல இருக்குது, அமெரிக்காவிலும் இருக்குது. இந்த மாதிரி சொத்துக்களை முடக்கி வச்சிருக்காங்க. ஒரு பில்லியன்னா இந்திய ருபீஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 கோடி. 10,000 கோடின்னா ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடியா வந்துடும் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருங்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய தொகைன்னு பார்த்துக்கிறீங்க. இதுல 25 மடங்குன்னா 25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை கொண்டு ஈரான் யாருக்காவது ஹொர்முஸ்ல எந்த கப்பலுக்காவது அட்டாக் பண்ணினால், எந்த நாட்டுக்காவது சேதம் விளைவித்தால், இந்த சொத்துக்களை நாங்கள் விற்று அதனூடாக அந்த செலவை ஈடுகட்டுவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. அதற்கு இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போகிற கப்பல்களுக்கு நாங்கள் தாக்கினோம்ங்கிறதுக்காக எங்களுடைய சொத்துக்களை செலவழிச்சு அதுக்கு நாங்கள் நஷ்டஈடு கொடுப்போம்னு அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அப்படி செஞ்சாருன்னா எவன் எங்க சொத்துல இருந்து நஷ்டஈடு எடுக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு கப்பலுக்கும் கண்டிப்பா அடிப்போம்ங்கிறாங்க. நாங்கள் அடித்தா அடியை வாங்கிட்டு நீங்கள் போகணுமே தவிர அதுக்கு நஷ்டஈடு எங்கள் சொத்துலேருந்து எடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதுக்குள்ளே போகவே விட மாட்டோம், மொத்தமாக உங்களுக்கு தேடி தேடி அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பதில் செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது நடத்திய 40 நாள் வார், அதற்கு பிறகு நடைபெற்ற 12 நாட்கள் நடந்த வார், இது எல்லாத்திலையுமே கிட்டத்தட்ட 350 அரச ஊழியர்கள் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு அரசாங்கம், ஈரானுடைய அரசை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். 5 மாதங்களுக்கு முன்பதாக யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரைக்கும் 350 அரச ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக அமெரிக்காவினுடைய தாக்குதல் காரணமாக ஈரானுடைய புஷேர் விமான நிலையம் செயல்பாடு இழந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய உத்தியோகபூர்வ அரச செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பாத்திமா மொஹஜரானி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் இந்த புஷேர் விமான நிலையம் என்பது பொதுமக்கள் பயன்படுத்துகிற விமான நிலையம். அதுல ராணுவ பயன்பாடு எதுவும் கிடையாது. ஈரானுடைய போர்சஸோ ஐஆர்ஜிசியோ பயன்படுத்துகிற ஒரு விமானப்படை தளம் கிடையாது. பொதுமக்கள் பயன்படுத்துகிற விமானப்படை தளம். இதுல அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஒரு விமானம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலையம் செயல்பாடு இழந்திருக்கிறது, அதை விரைவில் நாங்கள் செஞ்செடுப்போம், ஆனால் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இருந்ததை அமெரிக்கா அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. என்ன தோணும்னு கேட்டால், தங்களுக்கு விழுந்த அடிய ஈரான் வெளியே சொல்றாங்களே என்று நம்ம யோசிப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரை ராணுவ ரீதியிலான செய்தி கிடையாது. இந்த செய்தி பொதுமக்கள் சார்ந்த செய்தி. இது ஈரானுக்கு லாபம்ங்கிறதுனால தான் இந்த செய்தியையே அவங்க பப்ளிக்ல சொல்றாங்க. என்னன்னா, நீங்க ராணுவத்துக்கு அட்டாக் பண்றோம்னு ராணுவத்துக்கு அடிக்கல, எங்களுடைய பொதுமக்கள் பயன்படுத்துகிற தளங்கள் மேல தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே பொதுமக்களை அழிக்கிற வேலையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணுதுங்கிறத வெளி உலகத்திற்கு மிக அழகாக ஒப்புவிக்கிற விதமாக ஆதாரத்தோடு இன்றைக்கு ஈரான் அரசு இந்த செய்திகளையும் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே முற்றுமுழுதாக பொதுமக்கள் பயன்படுத்திய இடங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஓமான் ஈரானுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கிறாங்க, ஒரு ப்ரொபோசலை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹொர்முஸ் பிரச்சனைக்கு எப்படி தீர்வு எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஹொர்முஸை பொறுத்தவரையிலே ஈரான் மீண்டும் மீண்டும் ஹொர்முஸ் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஹொர்முஸில் போகிற கப்பல்களுக்கெல்லாம் நாங்கள் டோல்கேட் போட போகிறோம், போகிற கப்பல்கள் எங்களுக்கு பணம் கட்டிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுபறியாகவே இருக்குது. இன்னைக்கு ஓமானுடைய அதிகாரிகள் ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்கிறாங்க. அந்த ப்ரொபோசலை ஈரான் கன்ஃபார்மாக ஏற்றுக்கிறோமா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா இந்த ப்ரொபோசலுக்கு முடிவு சொல்லணும் யாருன்னு கேட்டால் முஜ்தபா அலி ஹாமனி அவர்களுடைய ஆன்மீக தலைவர் இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஈரான் இது எங்களுக்கு சொந்தம் ஹொர்முஸ் என்று சொல்லுது, ஆனால் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொபோசல்ல ஈரானுக்கு சொந்தம் என்கிற விவகாரங்கள் இல்லை. இரண்டாவதாக டோல்கேட் போடணும் என்றாங்க, டோல்கேட் போட்டு காசு வசூல் பண்ணணும்ங்கிறதுக்கும் இல்லை, அப்படி ஒரு வழிமுறை அதில் இல்லை என்பது ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ப்ரொபோசல்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா,
மலாக்கா மாடல் ப்ரொபோசல் என்று தான் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மலாக்கா மாடல்னா மலாக்கா நீரிணை இன்னொன்று இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த மலாக்கா நீரிணை பகுதிகளால் போகக்கூடிய கப்பல்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இயக்கங்கள் ஜமாத்துகள் வசூல் பண்ணுவாங்கல்ல, நாங்கள் சேவை பண்ணுறோம் அந்த வசூல் தாங்க, இந்த மாதிரி நல்லெண்ண நோக்கில் வசூலாக நீங்கள் பண்ணிக்கிறலாம். அந்த மலாக்காவில் பண்ணுற மெத்தேடுக்கு இங்கே பண்ணுங்கிறாங்க. மலாக்காவில் போகிற கப்பல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கப்பல்களுக்கான பாதுகாப்பு, அதையெல்லாம் நாங்கள் பண்ணணும் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்க, உண்டியல் வசூல் பண்ணுற மாதிரி. இவ்வளவு தான் தரணும் என்று ரூல் கிடையாது. முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்கன்னா ஒரு கப்பல் 10,000 கொடுக்கலாம், 1,00,000 கொடுக்கலாம், 10,00,000 கொடுக்கலாம், அவங்க விரும்பினதை கொடுக்கலாம். இதுக்கு எதுக்காக இந்த மலாக்காவில் இந்த பணத்தை கொடுப்பாங்கன்னு கேட்டால், கப்பல் போக்குவரத்துக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கப்பல்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் நடந்தால் அதை தேடணும், அதுக்கு இராணுவத்தை அனுப்பணும், இந்த செலவுகளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹொர்முஸை பயன்படுத்துவோமே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் ஈரான் எதுக்கு ஏற்றுக்கிற போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா போகிற கப்பல்களுக்கு பாதுகாப்புக்கும் போகிற எல்லாத்துக்கும் பாதுகாப்புக்கு எவ்வளவாவது கொடுத்துட்டு போங்க என்று சொல்லி ஈரான் எடுக்கிற லெவலில் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீ கொடுத்துட்டு போகணும் என்கிற லெவலில் இருக்கிறாங்க. எனவே ஓமானுடைய ப்ரொபோசல் அவங்க ஏற்றுக்குருவாங்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில், ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலுடைய விமான நிலையங்களை அமெரிக்கா பயன்படுத்தியது. ஆனாலும் ஈரான் எங்கள் மேலே எந்த அட்டாக்கையும் பண்ணலை அப்படின்னு யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார். முதல்ல இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு பார்த்தோம்னா கன்ஃபார்மா பொய். ஏன்னா தங்களுடைய நாட்டை தாக்குவதற்கு யார் உதவி செய்தாலும் அவர்கள் மீது ஈரான் பதிலடியை கொடுக்கிறது. ஈரான் இஸ்ரேலுக்கு கை வைக்க முடியுமான்லாம் இப்போ யாரும் கேட்க முடியாதுல்ல. ஏன்னா 40 நாளாக இஸ்ரேலை வச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறான். அதுக்கு முன்பதாக 12 நாள் வாரில் வச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறான். எனவே இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி பல கட்டங்களில் அவங்க வேண்டிய அளவுக்கு அடியை கொடுத்துருக்கிறாங்க, வயிறு நிரம்புற அளவுக்கு கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. எனவே இஸ்ரேலுக்கு ஈரான் பயப்படும் என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய மொசாதுடைய தலைமையகத்துக்கே ஈரான் தாக்குதல் நடத்திட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஷின்பத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அட்டாக் பண்ணினாங்க. அவர்களுடைய மற்ற உளவு அமைப்புகள் எதெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றுக்குமே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே ஈரான் இஸ்ரேலை தாக்க பயப்படுமானா நிச்சயமாக பயப்படாது. அப்படி இருக்கிற நேரத்தில் உண்மையிலேயே அமெரிக்கா இஸ்ரேலுடைய தளங்களை பயன்படுத்தி தான் ஈரானுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னா என்ன செஞ்சிருக்கேன்னு, இந்த தாக்கு இந்த 12 நாளுக்குள்ளேயாவது எங்கள் ஏரியாவில் இருந்து தான் ஃப்ளைட் வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு நீங்கள் கை வைக்க பயப்படுறீங்க, இப்படி சொல்லியிருக்கேன்னு. அப்படி சொல்லலை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர்கள் குவைத்துக்கும் பஹ்ரைனுக்கும் ஜோர்டானுக்கும் தாக்கினார்கள், ஆனால் எங்களுடைய தளங்களில் இருந்தும் ஃப்ளைட்டு போய்கிட்டு இருந்துச்சு, போய் ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அவங்க எங்களுக்கு அடிக்கலை அப்படின்னு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா 2 காரணத்துக்காக சொல்கிறாங்க. ஒன்று, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அரபிகளை ஈரானுக்கு எதிராக திருப்ப வேண்டும். பார்த்தீங்களா, இஸ்ரேல்காரனுக்கு அடிக்காமல் நமக்கு மட்டும் அடிச்சிருக்கிறான், இப்படி திரும்ப வைக்கணும். 2வது என்னன்னு கேட்டால், உங்கள் ஊரில் இருந்து எங்களுக்கு அடிச்சிருக்கிறீங்களா ஈரான்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஃப்ரெஷ்ஷாக ஒரு சண்டைக்கு ஈரான் போகணும். அப்படி போனதுன்னு சொன்னால் அந்த சண்டையை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் நாசமாக போயிடும். அதுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானுக்கு எதிரான சண்டையை பிடிக்க வேண்டிய வந்துடும். நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு உண்டாக்கப்படும். எனவே அமெரிக்காவை யுத்த நிறுத்தத்துக்கு போகாமல் எப்படியாவது யுத்தத்துக்கு இழுக்கிறதுக்கு தான் இந்த வேலையை அவங்க பண்றாங்கிறது வெளிப்படையாக தெரியும். உண்மையிலேயே அவர்கள் தைரியமானவர்களாக இருந்திருந்தால் இந்த 10 நாள் 12 நாள் யுத்தத்துக்குள்ள எங்க இடத்துல இருந்து தான் அடிக்கிறாங்கன்றத சொல்லி இருந்தா, அப்படியா அங்க 10 அடிக்கிறோம்னா உனக்கு ஒரு 15 அடிச்சுட்டு போறோம்னு சொல்லி வச்சு வெளுத்து வாங்கிட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய ஆட்கள் மாதிரி அதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிற. அதே நேரம் இன்றைக்கும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ஜப்பான் இன்றைக்கு ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹூத்திஸை கட்டுப்படுத்துங்க, ஆல்ரெடி ஹொர்முஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்குது, இப்ப ரெட் சீலையும் பிரச்சனையா இருக்குது, நாடுகள் எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்குது, நீங்க சொன்னாதான் கேட்பாங்க என்றெல்லாம் இன்றைக்கு ஈரான் இடத்துல கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களையும் நேற்று நடத்திய தாக்குதல்கள் காரணமாகவும் ஹூத்திகளுடைய தாக்குதலுடைய ஆபத்து காரணமாக ஜெய்ஷான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சவுதியினுடைய அரம்கோ மூடி இருக்கிறது. இந்த ஜெய்ஷான் அரம்கோவுக்கு சொந்தமான ஜெய்ஷான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஒரு நாளைக்கு 4 லட்சம் கிட்டத்தட்ட பேரல்களில் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்படும்.
4 லட்சம் பேரல்கள்ங்கிறது சாதாரணமான தயாரிப்பு கிடையாது. 4 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய இடத்திற்கு நடத்திய தாக்குதல்களில் அது மொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஈரான் தன்னுடைய விடாப்பிடியான உறுதியோடு நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு திண்டாடிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.